பண்ணாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒரிச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைவருக்கும் வணக்கம். பேர் செந்தில்குமார். என்னுடைய அலைபேசி 95 66 83 55 95 99. பண்ணாரி பயோ ஆர்கானிக் பொட்டாஸ் அப்படிங்கிற மூட்டையை இன்னைக்கு நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பொட்டாஸ் மொபைலைசிங் பாக்டீரியாவை கொடுத்துட்டு இருந்தோம். இதை ஒரு 100 லிட்டர் தண்ணியில் ஒரு 2 லிட்டர் ஊற்றி தரை வழியில் கொடுத்துட்ருப்போம். இது என்ன பண்ணுன்னா, மண்ணுக்குள்ளே பொட்டாஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையை எடுத்து பயிருக்கு கொடுக்குற வேலையை பண்ணிட்டு இருக்கும். ஒருவேளை மண்ணில் பொட்டாஸ் இல்லைன்னா இது வேலை செய்யாது. மறுபடியும் நம்ம என்ன பண்ண சொல்லுவோம்னா, விவசாயிகள் நீங்கள் பயோ பொட்டாஸோ அல்லது கெமிக்கல் பொட்டாஸோ போட்டு மறுபடியும் மண்ணிலேருந்து எடுத்து தர வேலையை இது பண்ணும். அதுக்காக மண்ணில் கொஞ்சம் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் விவசாயிகள் கேட்க ஆரம்பிச்சு, மறுபடியும் அது கெமிக்கல் போக சொல்கிறீங்க, எங்களுக்கு முழுக்க ரசாயனம் இல்லாத பண்ணணும்னா மண்ணில் இல்லை அப்படின்னா அதுக்கு மாற்றாக எங்களுக்கு பொட்டாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதையே நாங்கள் அப்படியே பண்ணாரி அம்மன் டிஜிஎம் சார்ட்ட கொண்டு போய் சேர்த்துறோம். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு பண்ணாரி பயோ ஆர்கானிக் பொட்டாஸை நம்மளுக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க. டிஜிஎம் சாருக்கு முதல்ல ஒரு நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். இந்த பயோ பொட்டாஸுக்குள்ள என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னா, ஆர்கானிக் கார்பன் 14% இருக்குது. இந்த ஆர்கானிக் கார்பன் எவ்வளவு அதிகமாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு மண் கெடாமல் நுண்ணுயிர்கள் பெருக்கத்துக்கு இந்த ஆர்கானிக் கார்பன் மிக முக்கியமான வேலையை செய்யும். ஒன்று, தலைச்சத்துங்கிற நைட்ரஜன் 1% இருக்குது, மணிச்சத்துங்கிற பாஸ்பரஸ் 2% இருக்குது, பொட்டாசுங்கிற சாம்பல் சத்து 11% இந்த பயோ பொட்டாசுக்குள்ள இருக்கு. இது எக்காரணத்தை கொண்டு உங்க மண்ணை கெடுக்காது. இப்போ டைரக்டாக நீங்கள் கெமிக்கலில் போய் பொட்டாஸ் வாங்கினீங்க அப்படின்னா வெறும் பொட்டாஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த ஆர்கானிக் கார்பன்லாம் உங்களுக்கு கிடைக்காது. இந்த ஆர்கானிக் கார்பன் நம்ம கொடுக்க மண்ணும் வளமாயிட்டு இருக்கும். உங்களுக்கு தேவையான பொட்டாஸும் மண்ணில் கிடைக்க ஆரம்பிச்சிடும். மண்ணினுடைய தன்மை மாற ஆரம்பிச்சிடும். நோய் எதிர்ப்பு ஆற்றல் 100% அதிகரிக்கும் இந்த பயோ பொட்டாஸை கொடுக்கும்போது. இதனுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா 50 கிலோ 525 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கு. இந்த பயோ பொட்டாஸை நம்ம காட்டுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் க்ளோஸ் வாங்க. இப்படித்தான் இந்த பயோ பொட்டாஸ் இருக்கும். இதுக்குள்ள வெள்ளை கலர்ல பொட்டாஸ் பாக்டீரியா உள்ளுக்குள்ளேயே வச்சு தைச்சு கொடுத்துருப்பாங்க. முழுக்க நான் இயற்கையில் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயிகள் இந்த பொட்டாஸ் பாக்டீரியாவை இந்த பயோ பொட்டாஸோட கலந்து ஒரு ஏக்கராவுக்கு 6லேருந்து 8 மூட்டையை வீசி விட்டுட்டிங்கன்னா போதுமானது. ஒருவேளை நான் ரசாயன உரத்தில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற விவசாயிகள் இந்த பொட்டாஸ் பாக்டீரியாவை எடுத்து தனியாக குப்பையிலையோ மண்புழு உரத்துலையோ கலந்து காட்டுக்குள்ளே வீசிக்கிங்க. மீதி இருக்கிற இந்த பொட்டாஸ் பயோ பொட்டாஸோட நீங்கள் 20-20-13 கலந்துக்கலாம். யூரியாவையும் கலந்துட்டு என்ன வழக்கமாக நீங்கள் எப்படி கொடுப்பீங்களோ அதே மாதிரி வீசிக்கலாம். அதுவும் ஒரு ஏக்கராவுக்கு 6லேருந்து 8 மூட்டை கொடுக்க. இந்த மாதிரி கொஞ்சமாக மண்ணை மாற்றி ஒரு வளமான பூமியாக மாற்றி நல்ல விளைச்சலை எடுக்க வேணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய நோக்கம். தடியும் உடையக்கூடாது, பாம்பும் சாகணும், நம்மளுக்கு விளைச்சலும் குறையக்கூடாது, மண்ணும் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பயோ பொட்டாஸை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இந்த மாதிரி பொருள்களை பூமிக்கு கொடுத்து மண் வளத்தை பெருக்கி நல்ல விளைச்சலை எடுக்க வேணும் அப்படிங்கிறதா எங்களுடைய ஆசை. மூழ்காமல் முத்தில்லை, வெட்டாமல் தங்கமில்லை, தட்டாமல் உதவியில்லை, தட்டுங்கள் விவசாயிகளை, உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஒரிச்சேரி கிளை. மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு. நன்றி.